அட என்னடா இது லெமன் சாதமான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, லெமன் சாதம் தான். ஆனா குட்டி குட்டி சேஞ்சஸோட கர்நாடகா ஸ்பெஷல் சித்திரன்னம் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு சின்ன எலுமிச்சம்பழமா வந்து ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா பிழிஞ்சு விதைகள் எல்லாத்தையும் நீக்கி எடுத்துட்டேன். இப்ப கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். இது எல்லாமே நல்லா பொன்னிறமா வதங்கி வந்ததும் 6 வரமிளகாய், கொஞ்சமா சின்ன சின்னதா நறுக்குன இஞ்சி, 2 பச்சை மிளகாயை பொடி பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்னா கிளறி விட்டுட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம பிழிஞ்சு வச்சிருந்த எலுமிச்சை சாறை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். கூடவே வந்து 1 கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவி சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு சாதத்தை நான் முன்னாடியே வந்து வடிச்சு வச்சிருக்கேன். அந்த சாதத்தை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது மேல நறுக்கின கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் சித்திரன்னம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.